வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் தான் சீட்ஸ். அதாவது சியா சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ், ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இவையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதை எல்லாரும் சாப்பிடலாமா? அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் சீட்ஸ்னா என்னன்னு பத்தி பார்ப்போம். விதைகள்னா செடிகள் வளர காரணமான பவர் கோஸ்னு சொல்லலாம். இதுல ஃபைபர், புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதனாலதான் இத சூப்பர் ஃபுட்ஸ்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம சியா சீட்ஸை பத்தி பார்ப்போம். சியா சீட்ஸ் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பத்தி பார்ப்போம். வெயிட் லாஸ் பண்ண உதவும். அதோட கான்ஸ்டிபேஷனையும் சரி செய்யும். சுகர் லெவலை கண்ட்ரோல் செய்யும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒமேகா 3 இதுல அதிகமாவே இருக்கு. அடுத்ததா சியா சீட்ஸ் சாப்பிடுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும் பத்தி பார்ப்போம். தண்ணி இல்லாம அப்படியே சாப்பிட்டோம்னா ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா சாப்பிட்டோம்னா டயரியா, கேஸ் ப்ராப்ளமும் வரும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸை ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சு காலையில இல்லைன்னா நீங்க நைட்ல கூட சாப்பிடலாம். அடுத்ததா ஃபிளாக் சீட்ஸ், அதாவது ஆளி விதைகள். ஆளி விதைகள் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அடுத்ததா ஹார்மோன் பேலன்ஸை சரி செய்யும். கான்ஸ்டிபேஷனை ரிலீஃப் பண்ணும். ஹேர் growthக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இத அப்படியே அதிகமா சாப்பிட்டோம்னா தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்ணும். அடுத்ததா பிபி டேப்லெட் எடுத்துக்கிறவங்க கவனமா இருக்கணும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, ட்ரை ரோஸ்ட் செஞ்சு பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் நீங்க டெய்லி சாப்பிடலாம். அடுத்ததா பம்ப்கின் சீட்ஸ், அதாவது பூசணி விதைகள். பூசணி விதைகள் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பத்தி பார்ப்போம். ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதுல மெக்னீசியம் அதிகமா இருக்கிறதுனால நல்லாவே தூக்கம் வரும். இத இம்யூனிட்டி பூஸ்ட்னு சொல்லலாம். அடுத்ததா ஜிங்க் அதிகமா இருக்கிறதுனால ஹேர் growthக்கும் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அதிகமான கலோரிஸ் இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. சால்டட் பம்ப்கின் சீட்ஸ் சாப்பிட்டோம்னா பிபி இன்க்ரீஸ் ஆகும். இதை எப்படி சாப்பிடலாம்னா, டெய்லி ஒரு கைப்பிடி அளவுல பாதி சாப்பிட்டாலே போதும். அடுத்ததா எள் விதைகளை பத்தி பார்ப்போம். எள்ளு விதைகளை சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பத்தி பார்க்கலாம். கால்சியம் இருக்கிறதுனால போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அயன் இதுல இருக்கிறதுனால அனிமியால இருக்கிறவங்களுமே சாப்பிடலாம். ஜாயிண்ட் பெயினை ரிலீஃப் பண்ணும். அதோட விமன் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே நல்லது. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். பாடி ஹீட்டை அதிகமாக்கும். அதனால மவுத் அல்சர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம எப்படி சாப்பிடலாம்னா, குளிர்காலத்துல சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. கோடை காலத்துல அளவோட சாப்பிடலாம். அடுத்ததா சன்ஃபிளவர் சீட்ஸ், அதாவது சூரியகாந்தி விதைகள். சூரியகாந்தி விதைகள் சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பத்தி பார்ப்போம். இதுல விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின் க்ளோவுக்கு நல்லது. ஹார்ட் ஹெல்த்துக்குமே இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணும். இதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பார்ப்போம். சால்டட் சீட்ஸ் சாப்பிட்டோம்னா பிபி, அதோட கிட்னி ப்ராப்ளமும் வர வாய்ப்பு இருக்கு. அதிகமா சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சீட்ஸ் சாப்பிடும்போது செய்யக்கூடிய பொதுவான தவறுகளை பத்தி பார்ப்போம். எல்லா சீட்ஸையும் ஒரே நேரத்துல சாப்பிடுறது, ட்ரையா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, மெடிக்கல் கண்டிஷன் இருந்தும் கன்சென்ட் பண்ணாம அப்படியே சாப்பிடுறது, இது எல்லாம் தான் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய பெரிய தவறுகள். சீட்ஸ் மெடிசன் கிடையாது. இது ஒரு சப்ளிமெண்ட் மட்டும்தான். யாரெல்லாம் கவனமா இருக்கணும் பத்தி பார்ப்போம். பிரெக்னன்ட் விமன்ஸ், தைராய்டு பேஷண்ட்ஸ், அடுத்ததா பிபி, சுகர் பேஷண்ட்ஸ், 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள்லாம் டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. சீட்ஸ் சூப்பர் ஃபுட் தான். ஆனா அதிகமா சாப்பிட்டோம்னா சைடு எஃபெக்ட்ஸ் வரும். 1 அல்லது 2 வகை சீட்ஸை சரியான அளவுல சரியான முறையில சாப்பிட்டோம்னா நன்மை மட்டும் தான் கிடைக்கும். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஹெல்த் டிப்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.